இது ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசி. ஆக்சுவலாக வந்து இது நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டில் உள்ள கடை. உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஜெல்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் கேட்டாங்க, என்னப்பா இது அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா, ஏசியை மாற்றிடலாமான்னு கேட்டாங்க. சார் நீங்கள் எந்த ஏசி போட்டாலும் இதே பிரச்சனை தான் வரும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால இந்த ஜெல்லி ஃபார்மேஷன் வரும். நீங்கள் சர்வீஸ் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைப்பா நான் சர்வீஸ் பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்க. சார் குறைஞ்சது ஒரு ஏசியை பொறுத்த வரைக்கும் 4 மாதம் தான் சார். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். இல்லைன்னா உங்கள் காயில் இது அது போக நீங்கள் 1 இயர்லாம் சர்வீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு வருஷம் போன சம்மர் பண்ணதுப்பா இந்த சம்மருக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அதை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயில் ஃபுல்லாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இந்த சில்வர் கலரில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா காயில் ஃபுல்லாமே எவ்வளோ டஸ்ட்னு பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியல, ஆனால் உள்ளே வந்து இதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஜெல்லி ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம எல்லாமே மாட்டி கொடுத்து கஸ்டமர்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் இவ்வளோ காயிலில் வந்து இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். துரு பிடிச்சி அப்படின்னா காயில் லீக்கேஜ் வரும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏசியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக 7 to 8 வருஷம் வரைக்கும் ஒரு ஏசியை வந்து லைஃப் இருக்கும் சார். நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே வரையும் இப்போ ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது சார். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் ஏசியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம், செலவையும் தவிர்க்கலாம். உங்களுக்கு எதனால இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.